என்ன செய்தாய். நம்மில் அநேகருக்கு பாடல்கள் பாடுவதென்றால் மிகவும் பிடிக்கும். கிறிஸ்துவின் பேரில் பற்றுக்கொண்ட அநேக இறை அடியார்கள் இறைவனை புகழ்ந்து பல பாடல்களை இயற்றியுள்ளனர். தமிழ்நாட்டில் வேதநாயகம் சாஸ்திரியார், கிருஷ்ணபிள்ளை, சாமுவேல் ஐயர், மரியான் உபதேசியார் போன்றவர்களுடைய பாடல்களும் இன்றைய கிறிஸ்தவ அறக்கவிஞர்களின் பாடல்களும் மக்கள் மனதை ஆட்கொண்டு கிறிஸ்துவுக்கு நேராக தங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள ஊக்கம் பெறச் செய்து நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. சில சபைகளில் ஐரோப்பிய மொழியிலிருந்து மொழிபெயர்த்த பாடல்களை பாடுகிறார்கள். சில நேரங்களில் அது ஆங்கிலமும் அல்லாமல் தமிழும் அல்லாமல் அவர்களுக்கே புரியாமல் பாடுவது கேட்பவர் மனதை குழப்பமடையச் செய்வதுடன் பக்தி நெறியிலிருந்து வழி தவறி வரக்கூடியதாக கூட அமைகிறது. ஒருவர் இவ்விதமாக கூறினார்: கிறிஸ்தவனை பொய் சொல்ல வைக்க வேண்டுமானால் பாட்டு பாட சொல்லுங்கள், அவன் பொய்யாக பாட்டு பாடுவான் என்றார். திருச்சபை இந்நிலையிலிருந்து மாற வேண்டும். பிளாரன்ஸ் அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை தம்முடைய அனுபவத்தில் உணர்ந்து பல பாடல்களை இயற்றியவர். இவர் 1836ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே கிறிஸ்துவின் மேல் தணியாத தாகம் கொண்ட இவர் தன் சொந்த அனுபவங்களையும் திறமைகளையும் ஆண்டவர் நாம மகிமைக்கென்று பயன்படுத்தினார். 1858ஆம் ஆண்டு ஒரு வீட்டிற்கு விருந்திற்குச் சென்றபோது அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட ஒரு படம் தொங்கவிடப்பட்டிருப்பதைக் கண்டார். அப்படத்தின் கீழே ஒரு கேள்வி: உனக்காக இதைச் செய்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய்? இக்கேள்வியினால் மனம் உடைந்தார். கிறிஸ்துவுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து, நீர் தந்தீர், எனக்காய் உயிர் இரத்தமும் என்ற பாடலை எழுதினார். அநேக மக்கள் கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்க ஏதுவாக அமைந்தது. அன்பரே, நீர் பாடும் பாட்டு உயிரோட்டம் உள்ளதாக அமைகின்றதா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, நான் உம்மை பாடும் பாடல்கள் அனைத்தும் பிறர் வாழ்வுக்கு உயிர் கொடுப்பதாக அமையட்டும்.